உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. तुमने कल मजायरा जाति के शिष्य पट बलकाय में तूर्यवाद खंडाय में आदरे सादरे सहा गौरव पिलजन तुमने
கறிங்க வேணுமா? தம்பி حضرت نبينا محمد مصطفى صلى الله عليه وعلى آله وأصحابه الكرام أجمعين. الفاتحة. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يعافي نعمه يكافي مزيدا. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته يا أرحم الراحمين. ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا مالك الملك يا ذا الجلال والإكرام يا بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون يا مجيب الدعوات. اللهم بلغ مرادنا وحصل مقصودنا. اللهم بلغ مرادنا ومراد المسلمين واقض حاجاتنا يا قاضي الحاجات ويا دافي البليات وبلغنا المراد. أوصل اللهم فاتحتنا إلى جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين وجعلنا منهم محبين أجمعين. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع المسلمين والمسلمات. رب ارحمهما كما ربياني صغيرا. يا الله உனக்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அஸ்ஹாபுகள் அவர்களுடைய குடும்பத்தார் அஹ்லு பைத்துகள் அனைவர்கள் மீதும் உன்னுடைய உயர்தரமான ஸலவாத்தையும் நிரப்பமான சலாமையும் அவர்கள் மீது சமர்ப்பித்து விடுவாயாக. யா ரஹ்மானே, காலை பொழுதிலே இந்த கல்லூரியினுடைய முற்ற வழியிலே நாங்கள் அனைவர்களும் ஒன்று கூடியவர்களாக உன்னுடைய பரிசுத்தமான கலாமாகிய
குர்ஆனினுடைய சிறப்பான வசனங்களை எல்லாம் பாராயணம் செய்தவர்களாக யா அல்லாஹ் எங்களுடைய சகலவிதமான அலுவல்களை உன்னிடத்திலே பரம் சாட்டியவர்களாக தவக்கல் வைத்தவர்களாக உன்னுடைய அருளையும் ரஹ்மத்தையும் ஆதரவு வைத்தவர்களாக உன்னுடைய அடிமைத்துவத்தை நிலைநிறுத்துகின்ற அடியார்களாக நாங்கள் இருந்து கொண்டு இந்த கல்லூரியிலே ஒரு 3 மாடி வகுப்பறை கட்டடத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நட்டுகின்ற இந்த சிறப்புமிகு நிகழ்விலே யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி நிற்கின்றோம். யா ரஹ்மானே இதுக்குரிய நிதிகளை ஒதுக்கீடு செய்து இதனை பெற்றுக்கொள்வதற்காக பெரும் பங்காற்றிய எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று இந்த கட்டடத்தினுடைய நிர்மாண பணிகளை சிறப்பான முறையிலே முன்னெடுத்து செல்வதற்காக வந்திருக்கின்ற பொறியியலாளர்கள், அதே போன்று இந்த கல்லூரியினுடைய உயர்தரமான கல்வித்தாகத்தை தணிக்கின்ற அந்த தனித்துவமான பதவியை வகிக்கின்ற அதிபர்கள், பிரதி அதிபர்கள், ஆசிரியைகள், புத்திஜீவிகள், அதே போன்று துறை சார்ந்தவர்கள், பொறியியலாளர்கள், மாணவ மணிகள், உலமா பெருமக்கள் அனைவர்களும் ஒன்று கூடியவர்களாக உன்னிடத்திலே இந்த சிறப்பான பணியை நிறைவேற்றும் உன்னுடைய துணையை நாம் நம்பி நிற்கிறோம். யா அல்லாஹ் கட்டி முடிப்பதற்கு உன்னுடைய உதவிதான் எங்களுக்கு தன் அனுகூலமாக அமைய வேண்டும் என்று உன்னிடத்திலே வேண்டி நிற்கிறோம். யா அல்லாஹ் இந்த பணி சிறப்பாக கட்டுவதற்கு, அமைப்பதற்கு, நிர்மாணிப்பதற்கு உன்னுடைய பக்க பலமான உதவியை யா அல்லாஹ் நீ தந்தருள்வாயாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கௌபாவை கட்டி முடித்த உடனே ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த ஸமீஉல் அலீம் என்று கேட்டார்கள். யா அல்லாஹ் இந்த சேவையை, இந்த பணியை எங்களிடத்தில் இருந்து நீ கபூல் செய்து கொள்வாயாக என்ற துவாவை கேட்டதை போல நாங்கள் இப்பொழுது அடிக்கல் நட்டுகின்ற இந்த 3 மாடி அடுக்குமாடி கட்டடத்தினுடைய நிர்மாண பணிகள் எந்த காரணத்தினாலும் தங்கு தடை இல்லாமல், எதுவிதமான சிரமங்களும் இல்லாமல் துரித கதியிலே சிறப்பான முறையிலே நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லவனே உன்னுடைய ரஹ்மத்தை அருளை சொரிந்தருள் புரிவாயாக. இதற்கு யாரார்கள் எல்லாம் பக்கபலமாக நின்று பாடுபட்டு உதவியாக இருந்து ஆலோசனைகள் மூலமாக பல்வேறு வழிகளிலும் துறை சார்ந்த பணிகளை முன்னெடுப்பதற்காக முயற்சி செய்த அத்தனை பேர்களுக்கும் யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை, உடல் நலத்தை, நற்சுகத்தை, சுகதேகியாக வாழ்ந்து இன்னும் பல நல்ல சேவைகளை ஆற்றுவதற்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த கல்லூரி எமது ஊரினுடைய முதலாவது வலது கண்ணாக மிளிர்கின்ற கல்லூரி. இதிலே கல்வி கற்ற பலர்கள் இன்று பல வகையான பதவிகளில், அந்தஸ்துகளிலே இன்று அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆசிரியர் பணியை முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. யா ரஹ்மானே உன்னிடத்திலே ரஹமத்தை வேண்டி இந்த விடயத்தை கேட்கிறோம். ஊடகவியலாளர்களாக, அதே போன்று இன்னும் பல சார்ந்த சமூகம் சார்ந்தவர்களாக, சட்டத்தரணிகளாக, இன்னும் பல பணிகளோடு தன்னுடைய வாழ்வை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் இந்த கல்லூரியிலே அதிபருடைய அந்தஸ்தை பெற்று இதை வழிநடத்தின முன்னைய நாள் பல அதிபர்கள் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நேரத்திலே உன்னிடத்திலே கேட்கிறோம். யா ரஹ்மான் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் ஹாஜத்துகளையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய துஆவை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த பணியை அழகாக சிறப்பாக நிறைவேற்றுவதற்கும் இன்னும் பல அபிவிருத்தி விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கும் எங்களுடைய இந்த பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற இந்த நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதி அவர்களுக்கும் மென்மேலும் உதவிகளையும் அவர்களுடைய ஆற்றல்களையும் மேலும் மேலும் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை உன்னுடைய ரஹ்மத் என்ற பேரருளை கொண்டு நீ அங்கீகரித்து கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه أجمعين آمين بفضل سبحانه
ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. besar Set, dingin deh. Set, ini bang, undang. Set, bertuang. Ini barang. Ini barang. Oh, saya ini. Yang ini Saya ini Pak. Islam. Sekarang apa ini? Right. Ready lah. Set no bro. Ready lah. Sir, banyak bang. Sir, banyak bang. Saya banyak masuk orang, Sir. Sir. Ah, sir. Baik. Ini. Ini. Ekonomi.
போட்டு எடுத்து போட்டு சார் இது பாருங்க
நிகழ்நிலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவருமான கௌரவ சட்டத்தரணி HMM ஹரிஸ் அவர்களையும் அனைத்து அதிதிகளையும் வருக 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 வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்விலே இப்பொழுது எனது கல்முனை ஜாகிரா கல்லூரி தேசிய பாடசாலையின் சம்பிரதாயத்திற்கு அமைவாக மாணவர்கள் இந்த நிகழ்வினை ஆரம்பித்திருப்பார்கள். அந்த கவுர் அங்கே வருது. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும், அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உலக தூய்மையோடு செயற்படுத்துபவர் ஒவ்வொரு மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கல்முனை ஜாகிரா கல்லூரியின் முதல்வர் எம்ஐ யாபீஸ்வர் தலைமையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்று நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கேட்போர் கூடத்திற்கான நிர்வாக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் திகாமடுள்ள பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவருமான சட்டத்தரணி HMM ஹரிஸ் அவர்களை முதற்கண் வரவேற்றப்படுவதாக மற்றும் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்திக்க அபய விக்ரம சார் அவர்களையும் சிறப்பு அதிகாரிகளாக இங்கே பிரசன்னமாயிருக்கின்ற எமது கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் MS சவுதி நஜீம் சார் அவர்கள், அதே போன்று கல்முனை பிரதேச செயலாளர் J லியகத் அலி சார் அவர்கள், சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆசிப் சார் அவர்கள், அதே போன்று அம்பாறை மாவட்ட பொறியியலாளர் AM ஷாக்கீர் சார் ஆகியோரை வரவேற்று மற்றும் எமது கௌரவமான அழைப்பினை ஏற்று கலந்து கொண்டிருக்கும் வலய கணக்காளர், அதே போன்று பிரதி பணிப்பாளர்கள், உதவி பணிப்பாளர்கள், கோட்ட கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் பாடசாலையுடைய அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், கல்லூரியின் பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இப்பிரதேசத்தினுடைய கல்லூரி அதிபர்கள், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், அதே போன்று பகுதி தலைவர்கள், பிரதி பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் என இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று இந்நிகழ்வினை வரவேற்று அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக என கூறி இன்றைய நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமாக இறை மறை வசனங்களை ஓதி ஆரம்பிப்பதற்காக இங்கு அன்போடு அளிப்பது சிரேஷ்ட மாணவ தலைவர்கள் MHM ஹம்தான் மற்றும் MN அப்துல்லா ஆகியோரை. In the name of Allah, the most gracious and the most merciful. Peace and salutations be upon our holy Prophet sallallahu alaihi wasallam. First of all, I welcome
the chief guest, Honorable Minister Mr. H.M.N. Haris, the guest of honor Mr. Chintika Abe Vikrama, our special guest, the one who presides this morning assembly, the school principal Mr. M.A. Javed, and all who are present here to this prestigious occasion of the foundation stone laying ceremony of an auditorium and classroom. First of all, in order to commence this assembly with religious observances, I kindly invite Master M.M. Abdullah and Master Hamdan to recite Qur'an. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وكيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو لا إله إلا هو فاتخذه وكيلا. சூரத்துல் முஸம்மில் போர்வை போர்த்தியவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஷைத்தானின் தீங்கினை விட்டும் அல்லாஹ் தஆலாவிடம் பாதுகாவல் தேடியவனாக அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, இரவில் தொழுவதற்காக எழுவீராக. சொற்ப நேரம் தவிர அதில் பாதி நேரத்தில் தொழுவீராக, அல்லது அதிலிருந்து சொற்ப நேரத்தை குறைத்துக் கொள்வீராக, அல்லது அதைவிட சற்று நேரத்தை அதிகப்படுத்தியும் கொள்வீராக. இரவு தொழுகையானதில் அல் குர்ஆனை நன்கு திருத்தமாக நிறுத்தியும் ஓதுவீராக. நிச்சயமாக நாம் அடுத்து வலுவான வாக்கை உம்மீது போடுவோம், வகையின் மூலம் அறிவிப்போம். நிச்சயமாக இரவில் வணக்கத்தை நிறைவேற்ற எழுவதானது அதுவே மனமும் நாவும் ஒன்றிணைந்திருக்க மிக உறுதியானதும் மேலும் கூற்றால் மிக உறுதியானதுமாகும். நிச்சயமாக உமக்கு பகலில் நீண்ட வேலை இருக்கின்றது. மேலும் உமது இரட்சகனின் பெயரை நினைவு கூர்வீராக. அவனுக்கே வணக்கத்தையும் பிரார்த்தனையும் ஆக்கி அவன்பால் முற்றிலும் ஆகிவிடுவீராக. அவனை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இரட்சகன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயகன் இல்லை. ஆகவே அவனை நீர் உமது பொறுப்பாளனாகவும் எடுத்துக் கொள்வீராக. நன்றிகள். அடுத்ததாக பாடசாலை கீழ மற்றும் தேசிய கீழ வேட்பன இசைக்கப்படும். Sri Lanka Mata
மாணவன் நானே இம்மாதி மிக படைத்தவன் நானே சேர்ந்து பயின்றிடுவோமே ஜெயமே 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 ஒரு தனி முதலவனி ஓங்க ஓதுடல் மாணவரோங்க உடலுளம் உயிர்களும் குருகளை தெரிவோம் உயர்ந்தவரென சிறந்திடுவோம் திடமனமுடைய மராட்சிகள் நிடுவோம் தேசத்தியாகிகளாவோம் வழங்கிய வாழ்மையோமே இம்மாசக பணி புரிவோமே நாடுவிவை கடனாமே ஜெயமே 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 ஒரு கனி முதலவன் அருணனி ஓங்க ஓதுடல் மாணவரோங்க நல்லவரோடுறவாடி நடப்போம் நண்பன் விரும்ப விருப்போம் எல்லாவரும் மிக இன்புருவே என்றென்றிடுவோமே மாநிலர் யாவரும் சமமே இம்மாநில மீதியில் நிஜமே அல்லாஹ்வின் உரையிது மாமே ஜெயமே 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 ஒரு தனி முதலவன் அருணனி ஓங்க ஓதுடல் மாணவரோங்க நமது கல்லூரி வளாகம் விழாக்கோலம் கொண்டிருக்கும் இந்த பெரிய மகிழ்ச்சிக்குரிய தருணத்தில் எமது கல்லூரிக்கு அழகும் அந்த அழகுக்கு பெரும் சிறப்பும் சேர்க்கும் வண்ணமாக கல்லூரி முன்னிலையே பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்ற கட்டிடத்திற்கான அடிக்கல் நடு வைபவத்திலே இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எனது கல்லூரியினுடைய ஒரு மதிப்புக்குரிய முதல்வர் ஜனாப் எம்ஐ ஜாபிர் அவர்களை தலைமையுரை நிகழ்த்துவதற்காக கௌரவமாக அழைக்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இக்கல்லூரியின் வரலாறு காணாத ஒரு நிகழ்வினை இன்று நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு முழுமையான கால்கோலாக இருந்து அதனை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த எமது திகாமடுமை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவர், இக்கல்லூரியின் பழைய மாணவர், சட்டத்தரணி, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் HMM ஹரிஸ் அவர்களே, இந்நிகழ்வை சிறப்பித்து எங்களது கௌரவமான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எமது டிஸ்ட்ரிக்ட் லேக்கரித்து மாவட்ட ஆசிரியர், அதே போன்று எமது கல்முனை வலயத்தின் மிக சிறப்பான முன்னெடுப்பை முன்னெடுத்து செல்கின்ற எமது வலய கல்வி பணிப்பாளர் சாது நஜீசர் அவர்களே, இந்நிகழ்வுக்கு மற்றொரு அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற எமது கல்லூரியின் பழைய மாணவர், மாவட்ட செயலக பொறியியலாளர் எங்களது அன்புக்குரிய ஜாயித் அவர்களே, மற்றும் எமது கல்முனை பிரதேச செயலக செயலாளர் லியாகத் அவர்களே, அதுபோன்று எமது சாய்ந்தவர்கள் பிரதேச செயலாளர் ஆசிக் அவர்களே, மற்றும் இங்கு எமது STC செயலாளர்
டாக்டர் சனுசாரி அவர்களே, ஓபிஏ செயலாளர் சட்டத்தரணி சௌபீஸ்வர் அவர்களே, அதேபோன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது பிரதேச நிறுவனங்களினுடைய அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டு இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் வைத்தவனாக இக்கல்லூரியின் உச்சங்களாக விளங்கிய முன்னாள் அதிபர்களையும் இங்கு வரவேற்றவனாக, அதுபோன்று பழைய மாணவர் அமைப்பை பிரயோகப்படுத்தி இக்கல்லூரியின் எல்லா செயற்பாடுகளையும் அனைத்து துறைகளிலும் கொண்டு சேர்க்கின்ற எங்களது அன்புக்குரிய ஊடகவியலாளர்கள் மற்றும் பல்வேறு ஆளுமைகளாக இங்கு தரித்திருக்கின்ற அனைவரையும் வைத்து நேர சுருக்கம் கருதி எங்களது ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஐடுவான். எங்களது கல்லூரி இந்த ஆண்டு எமது பவள விழா ஆண்டாக பிரகடனப்படுத்தி அதனுடைய 75வது வருட நிகழ்வு ஆண்டாக பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களை நாங்கள் இங்கு நடாத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலேயே எங்களது கல்லூரியினுடைய 75 வருட கால தேவையாக இருந்து வந்த ஒரு நீண்ட முயற்சியின் பயனாக இந்த கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான நிர்வாக கட்டடம் ஒன்று இல்லாத நிலை, அதே போன்று இந்த மாணவர்களை இவ்வாறு தரித்து நிற்க செய்து அவர்களை இந்த பொது காலை ஆராதனை உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கும் எங்களுக்கு வசதியற்று இவர்களை உட்கார வைத்து ஒரு நிகழ்ச்சியை செய்ய முடியாத அளவுக்கு இந்த பாடசாலை ஒரு பொது காலை ஆராதனை மண்டபத்தையும் இல்லாது தவித்திருந்தது. அதே போன்று பல வகுப்பறைகள் எங்களுக்கு சேதமடைந்த நிலையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது கண்ணியத்திற்குரிய எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் நேரடியாக எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை கொடுத்து அவரே தானாக இந்த பாடசாலைக்கு இந்த 75வது வருடத்திலே என்னால் ஒரு சிறந்த அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு கட்டிட தொகுதியை நான் நிர்மாணித்து தர வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை நான் எடுக்கின்றேன், உங்களது வேண்டுகோள் கடிதத்தை என்னிடம் சமர்ப்பிங்கள் சொன்னார்கள். இதற்கமைய அவர் அன்புக்குரிய மாணவர்களே, இந்த பாடசாலையின் பயனாளிகளின் பெரும் பங்காளர்களாக உங்களுக்கு அவரது ஒரு அன்பு பரிசாக இந்த கட்டிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற மிகவும் இக்கட்டான பொருளாதார சூழலில் இந்த கட்டிடத்துக்காக சுமார் 115 மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. எங்களுடைய உங்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்ல போனால் 10 கோடி ரூபாய் பெறுமதியான மிக பெரும் நிர்வாக மற்றும் ஆராதனை மண்டபத்துடன் கூடிய ஒரு வகுப்பறை கட்டிட தொகுதியை தந்திருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாக 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தொகைக்கு எங்களுக்கு இந்த கட்டிடத்தை முதல் படியாக நிர்மாணிப்பதற்கு வெறும் 180 நாட்களுக்குள் இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பமான நிலையில் எங்களது அதிவேதகு ஜனாதிபதி அவர்களுடைய விசேட வழங்குதலின் அடிப்படையில் எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களுடைய அயராத முயற்சியின் காரணமாக அந்த நிதி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிதியை பெற்று தந்து இந்த பாடசாலையுடைய இந்த தேவையை நிறைவு செய்வதற்கு மிக காத்திரமாக உதவிய எங்களது பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களுக்கு இந்த பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றியர்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இதனுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு தெரியும், எமது தியாமடலை மாவட்டத்தினுடைய 3 தசாப்தங்களை தொடர்ச்சியாக பார்லமெண்டத்தில் பிரயத்தனம் செய்திருக்கின்ற, நான் நினைக்கின்றேன் தற்போது இருக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர்களில் அவர்தான் சிரேஷ்டமானவர். நான் பல பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மற்றும் பல செயலாளர்கள் கூட கேட்டிருக்கின்றேன், எங்களது கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு என்று பார்லமெண்டத்தில் ஒரு தனி இடம் உண்டு. ஏனென்றால் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அந்த இடத்திலே 30 ஆண்டுகளாக தனித்திருக்க முடியும் என்றால் அவருக்கென்று
ஒரு நிலையான வாக்கு வங்கி உண்டு, அவருக்கென்று ஒரு தனித்துவமான பாணி உண்டு, அவருக்கென்று ஒரு வியூகம் அமைப்பதற்கான ஒரு குழு உண்டு. அந்த குழுவினர்களும் அவரும் மிக கச்சிதமாக அந்த தேர்தல்களை முகம் கொடுத்து வெற்றி பெறுகிறார்கள். மிகவும் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு தொகுதியாக ஒரு மாவட்டமாக இருந்த போதும், இதற்குள் எத்தனையோ விதமான போட்டிகள் இருந்த போதும் அவரால் தனித்துவமாக அதனை வெல்ல முடிகிறது என்றால் அந்த காய் நகர்த்தல்ங்கிறது அது ஒரு வேற லெவல் சொல்லலாம். இவருடைய அன்றார்ந்த மாணவர்களே, இப்படியான அவருடைய சாணக்கியமான செயல்பாடுகளில் ஒரு விடயம்தான் இவ்வளவு இக்கட்டான காலகட்டத்திலும் கூட எங்களுக்கான இந்த கல்லூரிக்கான இந்த கட்டிடத்தை அவர் பெற்று தந்திருப்பது. எனவே அவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்ட பொழுதெல்லாம் இதனை மிகவும் சிரித்த முகத்தோடு கஸ்டமர் நாங்கள் கேட்ட நேரம் எல்லாம் எல்லா விடயங்களையும் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் நைட் ஐ ஹேர் கால் 9:30 அவர் டிஸ்ட்ரிக்ட் சென்டிஸ் ப்ரொபோஸ் டு மீ. எனக்கு நான் அவருக்கு கேட்ட நேரம் உடனடியாக இரவு 9:30 மணிக்கு. நான் நினைக்கிறேன் எப்படித்தான் அவர் அவ்வளவு நிம்மதி அளிக்கிறார் தெரியல. ஏன் சொன்னால் ஒரு பாடசாலைங்கிற ஒரு சிறிய நிறுவனத்தை நடத்துவதிலேயே நாங்கள் எவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில் இருக்கின்ற போது எப்பயுமே கூல் கஸ்டமராக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் லைஃபை நான் இன்றைத்தான் பார்க்கிறேன். எனவே அவர் இந்த எங்களுடைய வேலையை, இந்த கட்டிட நிர்மாணத்துக்குரிய அனைத்து நிர்வாக வேலையை மேற்கொள்வதற்கு மிகவும் சிறந்த பணியை செய்தார். அதே போன்று இந்த மாவட்ட பொறியியலாளர் எங்களுடைய சாய் அவர் மிகவும் வேகமான ஒரு துணிகரமான செயல்வீரர். மிக சிறப்பாக இந்த செயல்பாடுகளை செய்து இரவு பகலாக இந்த வளாகத்தில் நின்று இதற்குரிய வேலை திட்டத்தை நிறைவு செய்வதற்கும் அதற்கான அனுமதியை பெறுவதற்கும் என்னோடு இணைந்து எங்களுடைய குடும்பத்தாருடன் இணைந்து அல்லும் பகலும் செயல்பட்ட ஒரு சிறந்த வீரர். அவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தவர்கள் எங்களுடைய வலையை கண்டு பண்பாளர்கள் மிகவும் சிறந்த ஒரு உறுதுணையாக செயல்பட்டவர். அவரும் நாங்களும் சேர்ந்துதான் இந்த விடயத்தை முதலாக எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி செயலாளர் டாக்டர் சனுஷ் தாரியப்பர் அவர்கள், அவர் ஜைராவாகவே வாழுகிறார். அவருடைய வைத்தியத்துறையை விட ஒரு பெரிய துறையாக மதிக்கிறார் இந்த பாடசாலைக்கு பணியாற்றுவது. இப்படியாக இந்த பாடசாலை ஏனென்றால் எமது இந்த கல்முனை சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேசம் மாத்திரமன்றி எம் பிரதேசத்தினுடைய ஆண் மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற, அவர்களுக்கு போஷகம் வழங்குகின்ற ஒரு பிரதான நிறுவனமாக இருக்கின்றபடியினால் இதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைக்கின்றார்கள். எனவே இதற்காக யார் யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்களோ, யாரெல்லாம் நான் இங்கு நினைவு கூற மறந்திருக்கின்றனோ அத்தனை பேரும் பெரும் உள்ளத்தோடு இதனை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக மிக விரைவாக நடாத்தி முடிக்க வேண்டும் என்று கூறி, எங்களுக்கு இங்கு பணிபுரி வழங்கப்பட்டிருப்பதனால், மாணவர்களுக்கு பரிச்சயம் இருப்பதனால், எனவே இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து தந்த எமது கல்லூரியினுடைய இந்த குழு ஏற்பாட்டாளர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூறி, எமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எங்களது கல்லூரி சார்பாக, தனிப்பட்ட முறையில் அதிபர்கள் சார்பாகவும், எமது வலய கல்வி அலுவலகத்தினுடைய அதிபர்கள் ஒன்றியம் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரை நிகழ்த்தி சென்ற எமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த வரலாற்று வைபவத்திலே எமது கல்லூரியை வசதிப்படுத்துவதிலே தன்னால் இயன்றவரை மிக மிக அர்ப்பணிப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற எமது கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் பெருமதிப்புக்குரிய ஜனாப் எம்.எஸ். சஹதுல் நஜீம் அவர்களை இப்பொழுது உரையாற்றுவதற்காக கௌரவமாக அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த அடிக்கல் நாட்டு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரியின் அதிபர் கல்வி நிர்வாக உத்தியோகத்தர் ஜாபிசர் அவர்களே, இந்த விடயத்துக்கு முழுமூச்சாக கால்கோலாக அமைந்து அவருடைய கைகளினாலே இன்று இந்த ஆரம்ப கல்லை வைத்துவிட வேண்டும் என்று இதனை ஆரம்பித்து வைத்து இன்று அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய திகாமடுள்ள மாவட்டத்தின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் சட்டத்திரணி HMM ஹரிஸ் அவர்களே, அதே போன்று இந்த விடயத்துக்கு பக்கபலமாக இருந்து
சகல நிர்வாக வேலைகளையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லேக்கம் துமணி ஒயாவ ஆதரையும் சாதரையும் பிலிக்கண்ட கமிட்டி மெத்தன அதே போன்று எங்களுடைய அந்த கச்சேரி நம்பாறை கச்சேரியின் பிரதம பொறியியலாளர் சாஹிர் சார் அவர்கள், எங்களுடைய பிரதேச செயலாளர்கள், ஏனைய ஊடகவியலாளர்கள், அனைத்து முன்னாள் அதிபர்கள், ஏனைய எங்களுடைய காரியாலய உத்தியோகத்தர்கள், அன்பார்ந்த ஆசிரியர் பெருந்தார்கள் எல்லோரையும் நேரம் கருதி மிக சுருக்கமாக விழித்துக் கொண்டு அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வணக்கம், ஹாய் பவான். உண்மையிலே அதிபர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பாடசாலை 75 ஆண்டு வரலாற்றிலே இன்று ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பக்கமாக இந்த நிகழ்வு இந்த பாடசாலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு தெரியும், இன்று உங்களுக்கு தேவையான ஏறக்குறைய 115 மில்லியன் பெறுமதியான ஒரு கட்டிடம், அதன் ஆரம்ப ஒதுக்கீடாக 60 மில்லியன், இன்று காலை ஆராதனை மண்டபத்தோடு நிர்வாக கட்டிடம், வகுப்பறை கட்டிடங்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான, அதுவும் இங்கு முன்னால் உங்களுடைய அந்த பாடசாலைக்கு வருகின்ற போதே அழகாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு, அதனை நாங்கள் கற்பனை செய்து பார்க்கின்ற போது, எங்களுடைய அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் கூறுவது போல நாங்கள் அந்த கற்பனை செய்து பார்க்கின்ற போது அதன் அழகு தென்படுகின்றது. ஆகவே இதற்கு மிக முக்கியமாக இந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியிலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பாடசாலைக்கு, அவர் இந்த பாடசாலையின் ஒரு பழைய மாணவன், இங்கு கற்றவர், அவர் இந்த பாடசாலைக்கு அவருடைய பதவியின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு உச்ச உதவியை அவர் ஆற்றி இருக்கின்றார். ஆகவே அவருக்கு இந்த சமூகம் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு உண்மையிலே இந்த விடயத்தை ஆற்றி தந்ததற்காக, இதனை அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை எனக்கு தெரியும். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே நேரடியாக ஜனாதிபதி அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த நிதியை எங்களுடைய பிரதேசத்துக்கு, இங்கிருக்கின்ற 3500க்கும் அதிகமான மாணவர்களின் எதிர்காலத்தை நன்மை கருதி இனிவரப்போகின்ற மாணவர்களின் எதிர்கால நன்மைக்காக இந்த நிதியை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். ஆகவே சுருக்கமாக அவர் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். ஆகவே அவருக்கு வலயக்கல்வி பணிப்பாளர் என்ற வகையில் இந்த கல்முனை பிரதேச மக்களின் சார்பாக, இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக, இந்த கல்வி சமூகம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அப்பே දිසාපරිතුමා චින්තක අපේ වික්‍රම මාතාට මේ අවස්ථාව අපේ ස්තුතිය පුද කරන්න ඕන. මාස දෙකකට කලින් මට කෝලයක් ආවා කලාපතිතුමා මේ අම්පාර දිස්ත්‍රික් ලේකමට ඔයා එන්න ඕන, ඔයා අරන් ඉන්න මේ බෙදල්පති ජාබිර් මාත්‍යත් එක්ක අපේ එන්ජිනේර මාත්‍යත් එක්ක අපේ නිලධාරීතුමාත් ඉන්නවා, අපේ කාර්යාලයට හැඳවන්න කියලා මට පණිවිඩයක් ආවා. ඒක සැටර්ඩේ සෙනසුරාදා. සෙනසුරාදා දෙකට විතරක් අපි ගියා යාගේ කාර්යාලයට. ඒ කාර්යාලයේ තිබිච්ච සාකච්ඡාවල මේක ගැන අපි ඩිස්කස් කරා. අපි මේක ගැන කතා කරනකොට පොඩි MOE ගැන පොඩි ප්‍රශ්නයක් ආවා. වහාම එයා අපේ නගරනගර පළාත් ලේකම්තුමත් එක්ක කතා කරලා ඒකට විසඳුම දුන්නා ඒ වෙලාවට. ඊට අමතරව අතන ඉඳලා අපි එයා කෝලක් දුන්නා අපේ ඉසුරුපාත් පහය ඉන්නේ ප්‍රධාන ඉංජිනේරුතුමාත් එක්ක කතා කරලා ඒකට විසඳුම දුන්නා. ඒ වගේ අතන හිටපු ප්‍රශ්න ඔක්කොම ඉක්මන් කරලා ඒක ඉවර කරලා වහාම මේක ටෙන්ඩර් කෝල් කරනවා කියලා එයා මාන්සි වුණා. අද එයාගේ අතින් එයා එවිල්ලා එච්චර මාන්සි වෙලා වැඩ කරලා එයා එවිල්ලා මෙතන එයාගේ අතින් මුල්කල් තිබුණා. ඒ ඉඳලා මේ අවස්ථාවල මම මේ ජනතාව වෙනුවෙන්, මේ ශිෂ්‍ය වෙනුවෙන් මගේ ස්තුතිය ප්‍රණාමය අපද කරනවා අපේ ඩිස්ට්‍රික්ට් ලේකම්පෙරට. அதே போன்று எங்களுடைய மாவட்ட பொறியியலாளர் அன்று துரைசுஷ்மா அவருக்கு செய்தி பின்னி கிடைத்தது. உண்மையிலே நான் அவருடைய அந்த வேகத்தை நான் பாராட்ட வேண்டும். அவர்
காரியாலயத்திலே அந்த பிக்கப்பை எடுக்காமல் அந்த சடையந்தளாவை பாறை ஊடாக அவருடைய ஸ்கூட்டியிலே மிக மின்னல் வேகத்திலே பறந்து வந்தார். அப்போது அவரும் இந்த பாடசாலையின் ஒரு பழைய மாணவர் தற்போது என்னிடம் கூறினார், நீங்கள் அந்த பாடசாலை கீதத்தை பாடுகின்ற போது அவர் ஒரு எக்ஸைட் ஆயிட்டார். அவருடைய அந்த சிறுபிள்ளை காலத்திலே பாடிய பாடல் இன்னும் நினைவிருப்பதாக அவர் ஒரு உண்மையிலே ஒரு ஆதங்கப்படுது. அவரும் இந்த பாடசாலையின் பழைய மாணவர். இந்த பழைய மாணவர்கள் இருவர், அதாவது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல பொறியியலாளர்கள், அவர்கள் ஆற்றிய பங்கு எனக்கு தெரியும். இவர்கள் உங்கள் முன்னால் இன்று உங்களுக்கு தேவையான அந்த விடயத்தை பல கோடிக்கணக்கு 115 மில்லியன் அந்த வேலையை செய்து தந்திருக்க, நிர்வாக வேலைகளை எங்களுடைய பொறியாளர்களும் ஏனைய நிதியை கொண்டு வருகின்ற வேலையை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கிறார். இதுதான் உங்களுக்குரிய முன்னுதாரணம், ரோல் மாடல். அன்பான இங்கு கற்கின்ற அனைத்து பெரும்பாலான மாணவர்கள் இங்கு நிற்கின்றீர்கள். இது ஒரு ரோல் மாடலாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் கற்ற பாடசாலைக்கு தனக்கு கிடைத்த பதவியை கொண்டு, தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை கொண்டு தன்னுடைய பாடசாலைக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதனை உச்ச அளவில் செய்வதுதான் இந்த பாடசாலைக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு கைமாறு. இதனை நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக ரோல் மாடலாக கொள்ள வேண்டும். இவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ஆடிட்டோரியத்தின் மூலமாக நீங்கள் ஏறக்குறைய 500-600 மாணவர்கள் உயர்தர பரீட்சை எழுதினால் ஒரு 25-30 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் செல்ல வேண்டும் என்பதல்ல. பொறியியலாளர் கொஞ்சம் பேர், அதே போன்று வைத்தியர்கள் கொஞ்சம் பேர் பல்கலைக்கழகத்தில் செல்லுகின்றீர்கள், பட்டதாரிகளாக வருகின்றீர்கள். ஆனால் எல்லோரும் 3500 மாணவர்களும் ஒழுக்கமுள்ள நற்பிரஜைகளாக இந்த பிரதேசத்தை ஆளக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரு அவா. ஆகவே இந்த ஆடிட்டோரியத்தை பயன்படுத்தி, கிளாஸ் ரூமை நீங்கள் பயன்படுத்தி எவ்வாறு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை செய்கின்றீர்களோ அதே போன்று இந்த ஆடிட்டோரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஏனைய புறக்கீட்டு செயற்பாடுகளிலே நீங்கள் நல்ல முறையிலே ஆர்வம் காட்டி அதிலே நீங்கள் திறமைகளை நீங்கள் காட்ட வேண்டும். இன்று இந்தியாவிலே பிரஞானந்தன் என்ற படியன் சர்வதேச ரீதியிலே இந்தியாவை சேர்ந்த ஒரு சிறு பையன் சர்வதேசத்திலே செஸ் விளையாட்டிலே ஒரு வீரனை வீழ்த்தி முன்னேற முடியுமா இருந்தால் ஏன் எங்களுக்கு முடியாது? ஆகவே கல்வி ரீதியாகவும் இணைப்பாட விதான செயற்பாட்டின் ஊடாகவும் நீங்கள் முன்னேறி இந்த சாகிரா கல்லூரிக்காகவும் ஏனைய இந்த கல்வி வலயத்துக்கு நீங்கள் புகழையும் கீர்த்தியையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அதுதான் உங்களுடைய பாடலையும் சொல்லும். மாண்புறு மாணவர்களாக என்ற ஒரு வசனம் இருக்கின்றது உங்களுடைய பாடலில். மாண்புறு மக்களாக, மாண்புறு மாணவர்களாக நீங்கள் திகழ வேண்டும். அதை ஒவ்வொரு காலையிலே நீங்கள் பாடுகின்றீர்கள். அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே ஒழுக்கமுள்ள இந்த பாடசாலைக்கு, இந்த மண்ணுக்கும் பெருமை சேர்த்து தரக்கூடிய மாண்புறக்கூடிய மாணவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இவ்வளவு மில்லியன் கணக்கான இந்த ஹோல்களை, கட்டடங்களை கட்டுவதற்கு. ஆகவே அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும் என்று அன்பார்ந்த எங்களுடைய மாணவர்களை கேட்டுக்கொண்டு, நேரம் கருதி அதிகமாக நாங்கள் கதைக்க முடியும், ஆனால் பெரிதொரு காலை கூட்டத்திலே மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொடர்பான ஏனைய விடயங்களை கதைக்க எதிர்பார்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஆய்வு. Thank you very much, sir. At this historic moment of pleasure, may I have the presence of our SDC Secretary Dr. M.H. Zanus Karyappa to honor our guest of honor, Mr. Chintika Abhay Vikrama, Government Agent and the District Secretary of Ambara District. Our guest of honor's enthusiastic engagements towards our progress is now witnessed with a golden shawl and a memento. Thank you, sir. May I have your presence at the podium to address the gathering. May I also kindly invite Mr. ULM Hilal to translate the speech. අයිබෝවන්
வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. Digam Sri Lanka Muslim Congress Digam Adulla District Parliament Mantri Garu Nitijnya Alhaj HMM Haris Methitumagen අවසරයි. ඒ වගේම මේ අවස්ථාවට අපේ සම්බන්ධ වන කලාප අධ්‍යාපන අධ්‍යක්ෂකතුමා, ඒ වගේම අපේ දිස්ත්‍රික් ඉංජිනේරුතුමා, ඒ වගේම සයින්ද මරුදු සහ කල්මුනේ ප්‍රාදේශීය ලේකම්තුමල්ලා, ඒ වගේම අපේ විද්‍යාලයේ ආදි ශිෂ්‍ය සංගමේ ලේකම් මේ වෛද්‍ය නිලධාරීතුමල්ලා, මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙන අපේ ප්‍රධාන ගණකාධිකාරීතුමා ඇතුළු ඒ සියලු අපේ සහිරා කොලෙජ් එකේ විදුහල්පතිතුමා, හිටපු විදුහල්පතිතුමන්ලා ඇතුළු සියලුම රාජ්‍ය නිලධාරීන්ගෙන්, ආචාර්ය මණ්ඩලයේ සියලුම දෙනාගෙන්, ඒ වගේම අපේ දයාබර පුතාලා සියලු දෙනාගෙන්මත් අවසරයි. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஐபோன். எமது இந்த வைபவத்திற்கு வருகை தந்திருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் HM ஹரிஸ் மற்றும் மாவட்ட பொறியியலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் மற்றும் பழைய மாணவர்கள், மேலும் இங்கே வந்திருக்கும் கல்லூரியின் இந்த பாடசாலைக்கு உதவி செய்யும் அனைத்து உள்ளங்களையும் நான் வரவேற்றுவதாக. මම ගොඩක් සතුටු වෙනවා සහිරා විද්‍යාලය ජාතික පාසලක් විදියට අපේ දිස්ත්‍රික්කයේ තියෙන ප්‍රමුඛතම පාසලක්. ජ්‍යෙෂ්ඨ පුරවැසියන්, විශේෂයෙන්ම මේ සමාජයට වැඩදායි වෛද්‍යවරුන්, නීතිඥවරුන්, ඒ වගේම ඉංජිනේරුවන් ඇතුළු හොඳ වෘත්තිකයන් බිහි කරන පාසලක්. ඒ වගේම දේශපාලන නායකත්වය වැනි හුඟක් සමාජයට වැඩදායි පුරවැසියන් බිහි කරන පාසලක් විදියට මේ පාසලේ යටිතල පහසුකම් සංවර්ධනය කිරීම තුළින් අපේ පාසලේ වර්තමානයේ ඉගෙන ගන්න මේ දරුවන්ට අනාගතේ ජය ගන්නට, විශේෂයෙන්ම අනාගත ලෝකය ජය ගන්නට ඒක අවස්ථාවක්, එහෙම නැත්නම් හොඳ වටපිටාවක් සකස් වෙන්නට උවමනයි. ඒ නිසා අපි බෙහෙවින්ම ස්තුතිවන්ත වෙනවා මේ පාසලට තවදුරටත් අඩුපාඩුවක් හැටියට තිබිච්ච ඒ තෙමහල් ගොඩනැගිල්ලක් ඉදිකිරීමේ කටයුතු සඳහා මූලිකත්වයේ අරගෙන ඒ සඳහා මුදල් ලබා ගන්න ගොඩක් වෙහෙස මහන්සි වුණේ අපේ දිගමඩුල්ල ගරු දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා හාරිස් මැතිතුමා. එතුමාගේ තිබිච්ච ඒ කැපවීම, ඒ උනන්දුව නිසා තමයි මේ ආකාරයට ඉතාමත්ම ඉක්මනින් මේ විදියට මේ බිල්ඩින් එක හදා ගන්නට අපි ඒ කටයුතු කරලා, ඒ අපිටත් අවශ්‍ය කරන මඟ පෙන්වීම කරලා අපිව ඒ සඳහා යොමු කරන්න අපේ ගරු මන්ත්‍රීතුමා ලොකු වෙහෙසක් දැරුවා. ඒ වෙනුවෙන් මම හිතන්නේ ඔබ අපි සියලු දෙනාගේම කෘතවේදීත්වය අපේ ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමාට පුද කළ යුතුව පවතිනවා. விசேடமாக கல்லூரியின் அதிபர் ஜாபிஸ் அவர்களுடைய அயாராதன பல நாளைய கனவு இன்று நனவாகி இருக்கின்றது. அத்தோடு இதற்கு பின் பலமாக நின்று ஒத்துழைத்த இந்த கல்லூரியின் முன்னாள் பொறியியலாளர்கள், வைத்தியர்கள் மற்றும் கல்வி சார்ந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களிலும் மிக முக்கியமான பங்கோடு திகாமடுல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் HM ஹரிஸ் அவர்களுடைய அயராது முயற்சியினாலும் இரவு பகலாக இந்த பாடசாலையின் முக்கிய கண்ணோட்டமாக வைத்துக்கொண்டு இங்கே அமைக்கப்படவிருக்கும் 3 மாடிக்குரிய கட்டடத்தினை நான் உங்களுக்கு இங்கே வந்து எல்லோரும் இணைந்து இதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். මේ මුදල් ලබා ගන්න අපිට මූලික වශයෙන්ම ජනාධිපති ලේකම් කාර්යාලය මැදිහත් වුණා. ඒ වගේම අපි ස්තුතිවන්ත වෙන්නට ඕන මේ මුල් අධීරයේ මිලියන 50කට අධික මුදලක් අපිට ලබා දෙන්න ගරු මන්ත්‍රීතුමාගේ ඉල්ලීම පරිදි අතිගරු ජනාධිපතිතුමා එකඟතාවය දක්වලා, ඒ නිසා අතිගරු ජනාධිපතිතුමාගේ අනුමැතියෙන් අපිට මුදල් ලබා ගන්නට පුළුවන්කම ලැබුණා. ඒ වෙනුවෙන් අතිගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට අපි ස්තුතිවන්ත වෙන්නට ඕන. විශේෂයෙන්ම අපි කලින් කිව්වා වගේ මේ මුදල් අරගෙන මේ කටයුත්ත කිරීමේදී අපිට තිබිච්ච ගැටලු निराकरणය කරගන්න විශේෂයෙන්ම අධ්‍යාපන අමාත්‍යාංශය ඇතුළු ඒ කොළඹ අමාත්‍යාංශ මට්ටමින් පවා අපි කතා කරා වුණත් ඒකට අවශ්‍ය කරන සහයෝගය ඒ උසස් නිලධාරීන් සම්බන්ධීකරණය කරලා ඒ දේවල් ඔක්කොම කරන්න අපිට අපේ ගරු මන්ත්‍රීතුමා ලොකු සහායක් දැක්වුවා. அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பன்முகப்பெறப்பட்ட இந்த நிதியின் ஊடாக
நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்களுடைய அயராத முயற்சியினால் இந்த கட்டிடத்தினை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். இதற்கு பின்பலமாக இருந்த சகல அங்கத்தவர்களுக்கும் சகல உயர் அதிகாரிகளுக்கும் நான் இடத்தில் நினைவு காட்ட விரும்புகிறேன். ඒ වගේම අපි මේක ටෙන්ඩර් කරාට පස්සේ මේක අපි මේ කරාම ඇත්තටම අපි ටෙන්ඩර් කරාට පස්සේ ඉතාමත්ම සාධාරණ මුදලකට මේ කටයුත්ත කරගන්න අපිට පුළුවන්කම ලැබුණා. ඒ සඳහා හොඳ කොන්ත්‍රාත් සමාගමක් ඉදිරිපත් වුණා. ඒ වගේම මේ කටයුත්ත අපේ ක්‍රියාත්මක කරන්නේ ජනාධිපති ලේකම් කාර්යාලය වෙනුවෙන් දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලය. ඒ වගේම ඒ සඳහා අපේ මෙහෙවීම් කටයුතු කරන්නේ මේ විද්‍යාලයෙන්ම බිහි වෙච්ච අපේ දිස්ත්‍රික් ඉංජිනේරුතුමා සාහිර් මැතිතුමා. මම හිතන්නේ ඒක මේ විද්‍යාලයේ දුවදරුවන්ට ලොකු ආඩම්බරයක්. ඒ වගේම ඒ කටයුතු කිරීමේදී ඔහුට අවශ්‍ය කරන සහයෝගය ලබා දීම සඳහා විදුහල්පතිතුමා නිරන්තරයෙන්ම කටයුතු කරනවා. අද දවසේ මම හිතන්නේ ගරු මන්ත්‍රීතුමාටත් අපටත් ගොඩක් රාජකාරී තියෙන නිසා මේ කටයුත්ත මේ ආකාරයෙන් කරන්නට ලැබීම පිළිබඳව මේ සඳහා අපිට ආරාධනා කිරීම පිළිබඳවත් ස්තුතිවන්ත වෙමින් මගේ සුවපැතුම් එක් කිරීම මෙතනින් හමාර කරනවා. සියලු දෙනාට බොහොම ස්තුතියි. நன்றி வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாவட்ட செயல காரியாலய ஊடாக இந்த கட்டிடத்தினை இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதற்கு பூரணமாக ஒத்துழைப்பு வழங்கும் உங்களுடைய பழைய மாணவர் இந்த மாவட்ட பொறியியலாளர் அவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வந்து அமைந்திருக்கின்றன. எனவே இதனை நாங்கள் பூரணமாக ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும் என்று விரும்பி நான் இடத்தில் பெறுகிறேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உறுதி நிகழ்த்தி சென்ற அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்வினுடைய மிக முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். எமது சமூகத்தினுடைய விடியலுக்காக தனது முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற பெருமகன், எமது கல்லூரியினுடைய நீண்டகால கனவை நனவாக்கி இருக்கின்ற அந்த செயல் வீரனுக்கு இப்போது எமது கல்லூரி சமூகத்தினுடைய அதி உன்னதமான கௌரவம் வழங்கப்படவிருக்கின்றது. எமது கல்லூரியினுடைய முதல்வர் ஜனாப் எம்.ஐ. ஜாபிர் அவர்களை எமது இன்றைய நாள் நிகழ்வினுடைய பிரதம அதிதி திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர் கௌரவ சட்டத்தரணி HMM ஹரிஸ் அவர்களை கௌரவிப்பதற்காக அழைக்கின்றோம். எமது ஜாகிரா தாய் பேருவகை அடைகின்ற உன்னதமான இந்த தருணத்திலே உரை நிகழ்த்துவதற்காக எமது பிரதம அதிதி அவர்களை கௌரவமாக அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சாகிரா தேசிய பாடசாலையின் அதிபர் முதல்வர் சௌர ஜாபீர் அவர்களே, අපේ අම්පාර දිස්ත්‍රික් තිසාවතුමා சிந்தக அபேத்துமாட்ட அவசராய். அதே போன்று இந்த நிகழ்வில் விசேட அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் சௌர நஜீம் அவர்களே, அதே போன்று எங்களுடைய மாவட்ட பொறியியலாளர் பாடசாலையின் பழைய மாணவர் சௌர சாயிர் அவர்களே, எமது கல்முனை பிரதேச செயலாளர் சௌர லியாக்கத் அலி அவர்களே, அதே போன்று எங்களுடைய சாய்ந்தமரு பிரதேச செயலாளர் சௌர ஆசிக் அவர்களே, மற்றும் பாடசாலையின் பழைய மாணவ சங்க செயலாளர், அதே போன்று செயலாளர் சௌரர் சட்டத்தரணி சாஃபி அவர்களே, மற்றும் அபிவிருத்தி சங்க செயலாளர் டாக்டர் சனூஸ் அவர்களே, பாடசாலையின் பிரதி அதிபர்களே, உதவி அதிபர்களே, வலய கல்வி பணிமானை பிரதி கல்வி பணிப்பாளர்களே, கணக்காளர் அவர்களே, மாவட்ட கச்சேரி பிரதம கணக்காளர் மற்றும் அதிகாரிகள் மற்றும் நேரம் சுரு கருதி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பிரதேச செயலக அதிகாரிகள், ஏனைய அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள், பாடசாலையின் பழைய மாணவர்கள், நலம் விரும்பிகள்
ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், அன்புக்குரிய எனது மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று எமது சாஹிரா கல்லூரியின் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். ஏனென்றால் எங்களுடைய பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் 75 ஆண்டுகள் இன்று ஆரம்பிக்கின்றது. எங்களுடைய இந்த பாடசாலை வரலாறு என்பது எமது இந்த பிராந்தியத்தின் தந்தையாக கருதப்படுகின்ற கேட் முதலியார் MS காரியப்ப அவர்களுடைய அயராத முயற்சியினால் அவர் அன்று காட்டிய அந்த அர்ப்பணிப்பு காரணமாக சாஹிரா கல்லூரி என்ற நாமத்தில் இன்று பிரவாகம் எடுத்து இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் இந்த மானிடத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற கல்விமான்களை உருவாக்கிய ஒரு பெரும் கலாசாலை தான் என்பது சாஹிரா கல்லூரி. இது இன்று 75 ஆண்டுகள் என்பது பல வரலாற்று சாதனைகளை உருவாக்கி இந்த 75வது கொண்டாட்டத்தை நாங்கள் வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். அதற்காக இதற்கு ஒரு நினைவு பொருள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய பழைய மாணவ சங்கம், பாடசாலை அபிவிருத்தி சபை, உங்களுடைய ஆசிரியர் குழாம் அதிபர் தலைமையில் சௌர ஜாபீர் அவர்கள் தலைமையில் இதற்காக கடந்த 2 வருடங்களாக உழைத்து அதற்கான வரைபடம் தயாரித்து அதனை தயார் நிலையில் வைத்திருந்ததனால் எங்களுக்கு இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த நினைவு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவாவில் நாங்கள் ஒரு டீமாக குழாமாக எடுத்த முயற்சியின் காரணமாக இன்று அந்த நினைவு சின்னத்தை உருவாக்குகின்ற பணி அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அதிமேதகு ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டில் ஒரு இருண்ட யுகம் இருந்த பொழுது மக்கள் எல்லாம் போலின் கியூவில் நின்று தங்களோட அன்றாட ஏக்கை கழிப்பதற்கே கஷ்டமான நிலைமை, மின்சார நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி, உண்ணுவதற்கு உணவு இல்லாத ஒரு மிகப்பெரும் நெருக்கடியில் இருந்த பொழுது இந்த நாட்டை மீட்டெடுத்து இன்று இந்த நாட்டில் பொருளாதாரத்தை இன்று உயர்நிலைக்கு கொண்டு வந்து கடந்த 4 வருடங்களாக பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு மறுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதியினை இன்று அவர் கடந்த ஜனவரியிலிருந்து அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கு முயற்சித்த வேளையில் முதலாக நான் அவரை சந்தித்து நான் படித்த பாடசாலை அது 75வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றது, அந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அந்த விழாவின் நினைவு சின்னமாக பாடசாலை மிக தேவையாக இருக்கின்ற கேட்பர் கூட நிர்வாக கட்டிட வகுப்பறை கட்டிட தொகுதிக்கான பாரிய நிதியினை நீங்கள் தர வேண்டும் என்று கூறிய பொழுது அவர் என்னிடம் 1 வார கால அவகாசம் கேட்டிருந்தார். பின்பு 1 வார கால அவகாசத்தின் பின்பு அவருடைய செயலாளர் சம நெக்கநாயக்க, அதே போன்று நிதி அமைச்சின் பிரதி செயலாளர் சரத்குமார போன்றோடு இருந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்திருக்கின்றது, அந்த கட்டிடத்துக்கான நிதியை நாங்கள் அனுமதித்திருக்கின்றோம் என்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இன்று அவர் நான் நினைக்கின்றேன் இந்த வருடத்தில் பாடசாலை கட்டிடம் என்று அவர் முதலாவது அனுமதித்த கட்டிடம் கல்முனை சாஹிரா கல்லூரியின் இந்த கட்டிடம்தான் என்பது வரலாறாகும். எனவே அவரை நான் உண்மையில் இந்த பாடசாலை இந்த கட்டிட அடிக்கல் நாட்டுவதற்கு நாங்கள் அழைத்த பொழுது அவர் அன்பாக அவருடைய செயலாளர் சமநக்கநாயக்கா உட்பட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள்
அடிக்கல் நாட்டு விழாவில் சம்பிரதாயபூர்வமாக கலந்து கொள்வது தவிர்த்து வருபவர். எனவே அதை நீங்கள் ஆரம்பியுங்கள், தாமதிக்காமல். ஆனால் உங்களுடைய 75வது ஆண்டுகால நிறைவு அந்த விழாவில் நிச்சயம் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய மாணவர்களை, திறமையானவர்களை கௌரவிக்க இருக்கின்றார் என்ற செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே விரைவில் எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இந்த பாடசாலையில் சாதித்துக் கொண்டிருக்கின்ற உங்களை நிச்சயம் கௌரவித்து இந்த 75 ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக அதை ஒரு முத்தாய்ப்பாக ஜனாதிபதி கலந்து சிறப்பிப்பார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, எங்களுடைய இந்த கல்விமான்களே, உண்மையில் இன்று கல்வி என்பது ஒரு உலகளாவிய ரீதியில் மிகவும் பெருமதியான ஒரு மிக முக்கிய அறிவு சார்ந்த பொருளாதாரத்தின் கருவியாக இன்று மாறி இருக்கின்றது. உலகத்தில் பொருளாதாரம் என்பது ஒரு காலத்தில் கைத்தொழில் துறையில் தங்கியிருந்தது. இன்று நாலேஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்று அறிவு சார்ந்த பொருளாதாரம் தான் இன்று உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பை உருவாகி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய எங்களுடைய இந்த மாணவர்கள், உங்களுடைய இந்த கல்வி கற்கின்ற காலம் என்பது மிகவும் பொன்னான ஒரு காலம். எங்களுக்கு இருந்த கடந்த 90களில் இருந்த சவால் உங்களுக்கு இல்லை. யுத்த காலம், எங்களுக்கு அண்மையில் இருக்கின்ற டியூஷன் வகுப்புகளுக்கு செல்ல முடியாது. மிகவும் அடிக்கடி யுத்தம் வன்செயலுக்கு மத்தியில் கல்வி கற்ற ஒரு இருண்ட காலம் இருந்தது. அதே போன்று பல்கலைக்கழகம் என்பது மிக கட்டுப்பாடான ஒரு இறுக்கமான ஒரு விடயமாக இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்று முழுமையாக இந்த நாட்டில் ஒரு அமைதியான ஒரு சூழல். அதே போன்று பல்கலைக்கழக கல்விக்காக இன்று எங்களுடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் ஒரு சிறந்த கல்விமானாக இருப்பதனால், அவர் ஒரு காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்ததனால், இளைஞர் விவகார அமைச்சராக இருந்ததனால், இந்த நாட்டில் எல்லோருக்கும் பல்கலைக்கழக கல்வி என்ற ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கின்றார். அரச பல்கலைக்கழகம் மட்டுமன்றி தனியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இன்று எல்லோரும் பல்கலைக்கழகத்தில் ஒரு டிகிரியை பெறுவதற்கான அத்தனை விடயதானங்களை செய்து கொண்டு வருகின்றார். பொருளாதார நெருக்கடி உள்ள மாணவர்களுக்கு வட்டி இல்லா கடன், பிணை இல்லாமல், மோகேஜ் இல்லாமல் கல்வி கடன் என்ற திட்டத்தை இன்று நிதி அமைச்சூடாக இலகுபடுத்தப்பட்டு வருகின்றது. எனவே நீங்கள் இங்கிருக்கின்ற எல்லா மாணவர்களும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய இந்த அடுத்த ஸ்டெப், இந்த பாடசாலைக்கு அடுத்த நிலை, எங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற அவாவில் உங்களுடைய இந்த பாடசாலை காலத்தை கழிக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். இன்று இங்கு எல்லோரும் பேசினார்கள். நாங்கள் சாயல் இன்ஜினியர் அவர்கள், உண்மையில் சாயல் இன்ஜினியர் அவர்கள் இந்த பாடசாலையின் பழைய மாணவர். அவர் இன்று ரோல் மாடலாக உங்களுக்கு முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த மாவட்டத்தின் தலைமை பொறியியலாளர். அவருடைய கையினால் இந்த மாவட்டத்தின் அத்தனை அபிவிருத்தி பணிகளும், பல்லாயிரக்கணக்கான மில்லியன் அபிவிருத்தி என்பது இன்று அவருடைய ஒற்றை விரலில் தங்கி இருக்கின்ற அளவுக்கு இன்று பாடசாலை அப்படி ஒரு பழைய மாணவரை இன்று உருவாக்கி இருக்கின்றது. ஏ வகை மே அவஸ்தாவதி அப்பே டிஸ்ட்ரிக்ட் திசாவுத்துமா சிந்தක අභයවතන මාතට මම ස්තුති පළ කරන කැමැතියි. ඒකට හේතුව ඉදා කඩිනමින් මේ ගොඩනැගිල්ල ආරම්භ කිරීමට එතුමා උනන්දුවෙන් උදව් කරා. ඒ නිසා මේ පාසල වෙනුවෙන් අපේ තිසාවතුමාට මම ස්තුති පළ කරනවා. ඔබතුමා මේ දිස්ත්‍රික්කේ දමල මුස්ලිම් සිංහල ભેදේ නැතුව වැඩ කරන එක්කෙනෙක්. ඒ වගේම ඔබතුමා
අවංගව සත්තාවයෙන් වැඩ කරනවා. දමල ප්‍රදේශ, මුස්ලිම් ප්‍රදේශ, සිංහල ප්‍රදේශ ભેද නැතුව හැම ප්‍රදේශයකම සංවර්ධන ලබා වෙන්න ඕන කියලා හිතලා ඔබතුමා පැය 24ම වැඩ කරන කෙනෙක්. මම දැක්කා ළඟදී කන්වතර ආපු වෙලාවේ ඔබතුමා මේ දිස්ත්‍රික් පුරාම පැය 24ම වැඩ කරා. ඒ නිසා තමයි ඔබතුමා ගැන පාර්ලිමේන්තුව චෝදනා එල්ල කරනකොට මම තදින් කිව්වා මේ වගේ රජයේ නිලධාරී අම්බාර දිස්ත්‍රික්කයේ අපි කලින් බැලුවේ හේතුව ඇත්තටම ඔබතුමා අවං එක්කෙනෙක්. මම රජයේ මුදල් ඔබතුමා අනාවශ්‍ය විදියට බීදම් කරන්නේ. ඒ වගේම මේ අම්පාර දිස්ත්‍රික් ජීවිතන දමල මුස්ලිම් සිංහල ජනතාව අතරේ සමගිය ඇති කරන්න ඕන කියලා ඔබතුමා ඕනන්නේ වැඩ කරන කෙනෙක්. ඒ නිසා තමයි ඔබතුමාට මම කර කරනවා. තිසාතුමනි මේ පාසලේ මේ රටේ තියෙන ප්‍රසිද්ධිම පාසල ඔබතුමාගේ කතා කරනකොට ඒක කිව්වා. මේ පාසලට මේ ගොඩනැගිල්ල ලබාගෙන මම අත්තටම සන්තෝෂ වෙනවා. හේතුව මම මේ පාසල ආදී ශිෂ්‍ය හිටියට අත්තටම අද මම සන්තෝෂ වෙනවා. අනාගතේ මේ පාසලට ඔබතුමාගේ උදව් ලබයි කියලා මම විශ්වාස කරනවා. මේ අවස්ථාවේදී දෙමිනි සිටින ගැන මම சந்தோஷ වෙනවා. அன்புக்குரிய மாணவர்களே, உண்மையில் நான் மிக நீண்டம் பேச முடியாது. உங்களுடைய பாடசாலை கல்வி நடவடிக்கை ஆரம்பிக்க வேண்டும். எனவேதான் பாடசாலை அதிபர் அவர்கள் மிக சிறப்பாக இதைவிட கொண்டாட வேண்டும் என்று கூறிய பொழுதும் நாங்கள் மறுத்து சிறிய ஒரு நேரத்தில் இதை முடித்து உடனடியாக கட்டிட வேலை ஆரம்பிக்கும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை சுருக்கமாக செய்து கொண்டோம். எனவே இந்த நாட்டில் இப்போது இருக்கின்ற நிலைமையில் இன்னும் ஓரிரு மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் இரவு பகலாக இன்று இந்த மாவட்டத்தின் மக்களுக்காக என்னென்ன விடயங்களை கொண்டு வர விடயமோ அத்தனையும் அபிவிருத்தியாக இருக்கட்டும், இளைஞர்களை விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒற்ற தனியாளாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எமது குறிப்பாக கிழக்கு மாநில முஸ்லிம்களுடைய, தமிழ் சமூகத்துடைய, சிங்கள சமூகத்துடைய அபிவிருத்திக்காக இன்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் ராஜபக்ச ஆட்சி முறைமை இருந்தது. கிழக்கு மாகாணம் மாட்டாந்தாய் மனப்பான்மை பார்க்கப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய காலத்தில் இன்று நிமிடத்துக்கு நிமிடம் எங்களுடைய கச்சேரியை நோக்கி இன்று நிதி ஒதுக்கீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் இந்த நாட்டில் ஒரு அனர்த்தத்தை மீட்ட ஒருவர், ஒரு மிக சாம்பல் மேட்டிலிருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை வந்தது போன்று இந்த நாட்டில் எல்லோரும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டை பொருளாதாரத்தை மீட்ட ஒரு வீரராக இன்று உலகளாவிய பொருளாதார நிபுணர்களால் பார்க்கப்படுகின்றார். உலகத்தில் இன்று பல நாடுகள் வங்குரோத்துள்ள நிலையில் நாடுகள் என்று தூதுக்குழுவை அனுப்புகின்றது இலங்கைக்கு. குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பல தூதுக்குழு எங்களை சந்தித்த பொழுது கேட்டார்கள், நாங்கள் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை உங்களுடைய ஜனாதிபதி எப்படி மீட்டார் என்பதை கற்பதற்காக வந்திருக்கின்றோம் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி அவர்கள் இன்று சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைக்காக, சிறுபான்மை சமூகத்துடைய அபிவிருத்திக்காக இன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தருவாயில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவர் அரசியலமைப்பு ரீதியில் உள்ள சில சர்ச்சைகளை, குறிப்பாக ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் 6 வருடம் என்றும் ஒரு இடத்தில் 5 வருடம் என்றும் இருக்கின்ற அந்த சர்ச்சையை கூட அடுத்த சந்ததிக்கு விட்டு வைக்க கூடாது என்பதற்காக அவசரமாக
ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் 5 வருடங்கள் என்ற அரசியலமைப்பு திருத்தத்தை முன்மொழிவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை இன்று அனுமதித்திருக்கின்றார். எனவே அந்த பத்திரம் பார்லமெண்டத்துக்கு வருகின்ற பொழுது, அந்த அரசியலமைப்பு திருத்தம் அனுமதிக்கப்படுகின்ற பொழுது ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் 5 வருடமாக அல்லது 6 வருடமா என்ற சர்ச்சை இல்லாமல் போய்விடும். எனவே அவ்வாறு ஒவ்வொரு விடயமாக அரசியலமைப்பில் உள்ள குறைபாடுகள், சட்டத்தில் உள்ள குறைபாடுகள், எங்களுடைய இஸ்லாமிய சரியா சட்டங்களை கூட கடந்த காலத்தில் ஒழிக்க வேண்டும் என்று முயற்சித்த பொழுது கூட ஜனாதிபதி பதவிக்கு வந்த பின்பு அவற்றினை கை வைக்க கூடாது, முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பு ஒத்தாசையோடு திருத்த வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். அவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு சூழல் இன்று சிறுபான்மை சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் உள்ள எல்லா சமூகத்துக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தருவாயில் நீங்கள் இந்த பாடசாலையுடைய எனக்கு எங்களுடைய அதிபர் அவர்கள் பேசியது போன்று எனக்கு ரோல் மாடலாக இருந்தவர் எங்களுடைய மர்ஹூம் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள். அவர் தலைமையாக வருகின்ற பொழுது சாய்ரா கல்லூரி கல்வி கற்றவன். அவருடைய ஆளுமை, அவருடைய எதிர்கால சம்பந்தமான அவருடைய உரைகள் எங்களை ஒரு இதயத்தில் ஒரு வெறியாக ஒரு வரலாற்றில் நாங்களும் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அவாவை தூண்டியது. எனவே இங்கிருக்கின்ற மாணவர்கள் வரலாறு என்பது அரசியல் துறையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையிலும் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும். அது ஈவன் கலாச்சார துறையில் இடம் பிடிக்க முடியும். ஒவ்வொரு மாணவர்களுக்குரிய பிரத்திய உங்களுடைய அந்த திறமையின் அடிப்படையில் விளையாட்டு துறையில் இடம் பிடிக்க முடியும், விஞ்ஞான துறையில் இடம் பிடிக்க முடியும். எனவே ஒவ்வொரு இந்த சபையில் இருக்கின்ற மாணவர்கள் உங்களுடைய லட்சியமாக, உங்களுடைய ஆசையாக ஒரு நாளில் வரலாற்றில் இந்த நாட்டில் பேசுபொருளாக மாறுகின்ற ஒருவராக நீங்கள் மாறிக்கொள்வதற்கான ஒரு இலட்சியத்தை, சபதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கௌரவமாகவும், உங்களுடைய ஆசாங்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கௌரவமாகவும் அது உருவாகும் என்று கூறி 75வது ஆண்டு இந்த பாடசாலையின் விழா மிக சிறப்பாக எதிர்காலத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெற எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். உரை நிகழ்த்தி சென்ற இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி HMM ஹரிஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி உரை வழங்குவதற்காக எமது கல்லூரியினுடைய நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரதி அதிபர் அஷேக் ULS ஹமீத் ஹாமி அவர்களை அழைக்கின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்து இன்றைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எமது கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்துக்குரிய எம்ஐ ஜாபீர் சார் அவர்களே, இந்த நிகழ்வின் கதாநாயகனாகவும் வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வை பதிவு செய்தவராகவும் எமது இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக சமூகம் அளித்திருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர்களில் ஒருவரும் திகாமடல்ல மாவட்ட கண்ணியத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் இக்கல்லூரியின் பழைய மாணவ சங்க தலைவரும் இக்கல்லூரியின் பழைய மாணவருமான கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்ஹாஜ் HMM ஹரிஸ் சார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு கௌரவ அதிதியாக சமூகம் அளித்திருக்கும் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய ஹானரபிள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மிஸ்டர் சந்திக்க அபய விக்ரம அவர்களே, இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதிகளாக இங்கு சமூகம் அளித்திருக்கும்
கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் அன்புக்குரிய நண்பர் கௌரவத்துக்குரிய MS சவுத்துல் நஜீம் சார் அவர்களே, கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாகத் அலி சார் அவர்களே, சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆஷிக் சார் அவர்களே, அம்பாறை மாவட்ட பொறியியலாளரும் இப்பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னுடைய கடமையை பரிபூர்ணமாக செய்தவருமான பொறியியலாளர் MAM ஜாகிர் அவர்களே, இக்கல்லூரியின் உதவி அதிபர்களே, ஏனைய நிறுவனங்களில் இருந்து எமது அழைப்பை ஏற்று இங்கு சமூகம் அளித்திருக்கும் கண்ணியத்துக்குரிய அதிதிகளே, இக்கல்லூரியின் முன்னாள் அதிபர்களே, இப்பிரதேசங்களில் காணக்கூடிய ஏனைய பாடசாலைகளில் இருந்து எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் கௌரவ அதிபர்களே, பெற்றோர்களே, அன்புக்குரிய ஆசிரியர்களே, சிற்றூழியர்களே, இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு தன்னுடைய பணிகளை செப்பனை செய்த எமது கல்லூரியின் ஆசிரியர்கள் ஒருவரான அமீர் சார் அவர்களே, ஏனைய இங்கு சமூகம் அளித்திருக்கும் அதிதிகளே, பெற்றோர்களே, அன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஐபவன். உண்மையில் இந்த நிகழ்வு வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு தடயத்தை ஏற்படுத்திய ஒன்று. நாங்கள் எல்லோரும் மிக நீண்ட காலமாக மிக நீண்ட அவாவோடு எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வு அல்லாஹ்வுடைய உதவியினால் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து முடிவதற்கு உதவி செய்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை முதலாவது போற்றி புகழ்ந்து அவனுக்கு இந்த நிகழ்வுக்காக நன்றி செலுத்துவனாக, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய எமது கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வரலாற்றிலே மிக முக்கியமான புதிய கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டும் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வந்து அடிக்கல் நட்டி இந்த நிகழ்வை சிறப்பாக்கி பொருளாதார நெருக்கடி மிக்க இன்றைய காலகட்டத்திலே இதுகால வரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒதுக்காத மிகப்பெரிய ஒரு தொகையை தன்னுடைய கல்லூரிக்காக, தனது பிரதேச இந்த மாணவ செல்வங்களுக்காக ஒதுக்கி இதை நெறிவுபடுத்திய கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பிகாமலுள்ள பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர்களில் ஒருவருமான அல்ஹாஜ் மதிப்புக்குரிய HMM ஹரிசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இக்கல்லூரியின் அதிபர்கள், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இப்பிரதேச மக்கள், இப்பிரதேச பாடசாலைகள், இக்கல்லூரியின் அபிமானிகள் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த பணி மிக பெருந்தொகையான ஒரு பணத்தை கொண்ட ஒரு கட்டடம் உரிய நேரத்திலேயே நிறைவேற்றப்பட்டு முடிக்கப்படுவதற்கு அம்பாறை மாவட்ட GA அவர்களுடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்க. எனவே மிக சிறப்பான பணியை செய்த கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஹொனரபிள் மிஸ்டர் சந்திக்க அபயவிக்ரம அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இப்பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
எமது அழைப்பை ஏற்று இங்கு விசேட அதிதிகளாக சமூகமளித்து நல்ல பல ஆலோசனைகளையும் உரைகளையும் ஆற்றி இந்நிகழ்வை மெருகூட்டிய எமது கல்மையின் வலய கல்வி பணிப்பாளர் கண்ணியத்துக்குரிய MS சவுத்துல் நஜீம் சார் அவர்களுக்கும் ஏனைய விசேட அதிகளாக இங்கு சமூகமளித்திருக்கும் ஜே லியாக்கத் சார் கல்முனை பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆஷிக் சார் அவர்களுக்கும் அம்பாறை மாவட்ட பொறியியலாளர் MAM ஜாகிர் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. மேலும் எமது இந்த நிகழ்வுக்கான அழைப்பை மனமுவந்து ஏற்று உரிய நேரத்துக்கு வந்து இந்நிகழ்வை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் ஏனைய துறைகளிலே இருந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஒழிப்பதற்கு நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. எனவே ஏனைய துறைகளில் இருந்து இங்கு சமூகமளித்து இந்நிகழ்வை கௌரவப்படுத்தி இந்நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று ஆவலோடும் அவாவோடும் இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அதிதிகளுக்கும் இப்பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இப்பிரதேசத்தின் பாடசாலைகளில் இருந்து அழைக்கப்பட்டு இங்கு சமூகம் அளித்திருக்கும் அதிபர்கள், இக்கல்லூரியின் முன்னாள் அதிபர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், பாடசாலையின் கல்வி அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், அதன் செயலாளர், அன்புக்குரிய ஆசிரியைகள், இப்பாடசாலையின் சிற்றூழியர்கள், அன்புக்குரிய மாணவர்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு சமூகம் அளித்து நன்றி நபிலல் சொல்லப்படாமல் இருக்கின்றதோ அத்தனை உள்ளங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரா என்று பிரார்த்தித்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இக்கல்லூரி இன்று சமூகம் அளித்து இதனை மென்மேலும் மெருகூட்டிக் கொண்டிருக்கும் ஊடகவியலாளர்கள் ஏனைய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய காரியாலயத்திலிருந்து இங்கு சமூகம் அளித்திருக்கும் அத்தனை நல்லுள்ளம் படைத்தவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றியுடைய முடித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரை நிகழ்த்தி சென்ற பிரதி அதிபருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இவ்விடத்தில் எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எமது மாணவர் சார்பிலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இலங்கையிலே 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் எமது கல்முனை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு பாடசாலைக்கான கட்டிடத்தை கொண்டு தரக்கூடிய அளவுக்கு அவரிடம் அந்த முழுமையான வலிமை இருக்கிறது என்றால் எமது பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் உங்களது சேவை காலம் இன்னும் தொடர வேண்டும் என நாங்கள் வாழ்த்தி பிரார்த்தித்து மாணவர் சார்பில் எனது அனைத்து பிரார்த்தனைகளையும் உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். இறுதியாக ஸலவாத்துடன் நிறைவு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். يا ربي صل وسلم